அதிகாரம் 11 செய் நன்றி அறிதல். நம்மளா போய் ஒருத்தவங்களுக்கு உதவி செய்யறோம் அப்படின்னு சொன்னா அந்த உதவியானது விண்ணுலகுக்கும் மண்ணுலகுக்கும் ஈடாக முடியாது. தக்க சமயத்துல நம்ம ஒருவருக்கு உதவி செய்யறோம் அப்படின்னா அந்த உதவியானது உலகத்தை விட மிகப்பெரியது. எவ்வித எதிர்பார்ப்பும் இல்லாம செய்கின்ற உதவி கடலை விட மிகப்பெரியது. சின்ன அளவு தான் உதவி செஞ்சிருப்பாங்க. ஆனா அதோட பயன் மிகப்பெரிய அளவுல இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு 4 குறள்ல சொல்றாரு திருவள்ளுவர். கைமாறாக ஒருவருக்கு செய்யும் உதவியானது அவரு செஞ்ச உதவியின் அளவை பொறுத்து அமையாமல் அவரோட குணத்தை பொறுத்து அமையும். துன்பத்தில் துணை நின்றவர் நட்பை நம்ம விட்டுவிடவே கூடாது. ஒருத்தர் அவருக்கு உதவி செஞ்சுட்டாரு அப்படின்னு சொன்னா 7 பிறப்பிலும் மறக்கவே கூடாது. தீமை என்ன செஞ்சாலும் அதை உடனே மறந்துடலாம். நன்மை செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா அதை மறக்கவே கூடாது. நன்றியை மறந்துட்டோம் அப்படின்னு சொன்னா அது அறம் அற்ற செயலாகும். கேடு எவ்வளவுதான் நமக்கு செஞ்சிருந்தாலும் அவங்க முன்னாடி செஞ்ச ஒரு உதவியை நினைச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அவங்க செஞ்ச கேடு எல்லாமே மறந்து போயிடும். எந்த அறத்தை விட்டுவிட்டாலும் வாழ்றதுக்கு வழி உண்டு. உதவி செய்தவரை மறந்துட்டோம் அப்படின்னு சொன்னா வாழ வழி இல்லை